problem. A carriage spring 1 meter long is made up with steel plates with width equal to 6 times the thickness. So என்ன சொல்லிருக்காங்க, width வந்து 6 times the thickness. Design the spring for a load of 15 kilonewton. So நம்மளே டிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 15 அந்த load of 15 kilonewton வச்சு நம்மளே டிசைன் பண்ணிக்கணும். And the bending stress does not exceed 160 megapascal and the deflection does not exceed 16 mm. Take modulus of elasticity 200 gigapascal. ஸோ இந்த அந்த சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க எக்ஸஸா ஒரு வேர்ட் வரும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னாலே சிக்மா. ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலால எங்கேயுமே சிக்மா வராது. ஸோ இதுல நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ லென்த் 1 மீட்டர் இஸ் மேட் வித் equal to 6 times the t. So அப்போ b within வந்து b is equal to 6 times the t thickness. Next என்ன கொடுத்திருக்காங்க, லோட் கொடுத்திருக்காங்க 15 kilonewton. Next bending stressனால வந்து சிக்மா. அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க bending stress does not exceed 160 megapascal. அப்போ 160 மெகானா வந்து 10 power 6, பாஸ்கல்னா நியூட்டன் per meter square. Next எவ்வளவு கொடுத்திருக்காங்க, deflection does not exceed 16 mm. So deflection 16 mm. Take modulus of elasticity is equal to 200 gigapascal. Gigana and 10 power 9. Pascal na Newton per meter square. இப்போ டினாமினேட்டர் பாருங்க மீட்டர். ஸோ இங்கே மீட்டர், நோ ப்ராப்ளம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எம்எம் இருக்கு. ஸோ இதை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எம்எம் மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம டிவைட் பை 1000. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க நியூட்டன் இருக்கு. அப்ப இங்க இங்க கிலோ நியூட்டன் இருக்குது. அப்போ கிலோ நியூட்டனை நம்ம நியூட்டனா கன்வெர்ட் பண்ணணும். கிலோ நியூட்டன் நம்ம நியூட்டனா கன்வெர்ட் பண்ண 10 power 3. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளே டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாலே இந்த ஃபார்ம்ல நோட் பண்ணிக்கோங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3WL டிவைட் பை 2NBT ஸ்கொயர். ஓகேவா, ஸோ சிக்மாங்கிறது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ. இது எல்லாமே கிவன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3Wங்கிறது லோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் 1. Lங்கிறது லென்த் 1, 2 இன்டூ என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ B எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 டைம்ஸ் த திக்னஸ். ஸோ 6T இன்டூ T ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் இதையும் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும், 3750 வருது. கீழே n தெரியாது, நமக்கு T உடைய வேல்யூ தெரியாது. ஸோ NT கியூப். ஸோ இந்த வேல்யூ நமக்கு NT கியூப் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3750வும் 160 × 10 power 6 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 2.34 × 10 power -5. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு அதே மாதிரி 2 ஈக்குவேஷன் தான். ஒன்று பெண்டிங் ஸ்ட்ரெஸ், அப்புறம் டிஃப்ளெக்ஷன். இந்த 2 ஈக்குவேஷனையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா 3WL கியூப் டிவைட் பை, நான் வச்சுக்கணும் இங்க கியூப் வரும். ஓகேவா, அதே மாதிரி இங்க எக்ஸஸா 8 வரும். 8ENBT கியூப். ஓகேவா, அது நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, டிஃப்ளெக்ஷனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3W வேல்யூ கொடுத்துருக்காங்க, L லென்த்தோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், 8 E உடைய வேல்யூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வேல்யூ, என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது, B கொடுத்துருக்காங்க 6 டைம்ஸ் திக்னஸ் இன்டூ T கியூப். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த 4.68 × 10 power -9 வருது. கீழே டினாமினேட்டர்ல N T, இங்க ஒரு T இருக்குது, இங்க ஒரு T இருக்குது. அப்ப என்னது NT power 4. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு NT power 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சர் டிவைட் பண்ண நமக்கு 2.929 × 10 power -7 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், எதுக்கு பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அதை மேல போட்டுக்கோங்க, எதுக்கு ரொம்ப பவர் கம்மியா இருக்கோ அது கீழே போட்டுக்கோங்க. ஸோ 2 டிவைட் பை 1 we get. அப்போ இந்த ஆன்சர் NT power 4க்கு வந்த ஆன்சர் 2.929 × 10 power -1. NT கியூபுக்கு வந்த ஆன்சர் 2.34 × 10 power -5. ஸோ NN get cancel, கியூப்ல இங்க ஒரு கியூப் கேன்சல். ஸோ T உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிவைட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ T கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களா, B is equal to 6 × T. ஸோ T வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு B உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நம்ம என்ன டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம B இல்லைன்னா B டிசைட் பண்ணோம், T இல்லைன்னா T டிசைன் பண்ணோம், இல்லை L இல்லைன்னா இதை நம்ம டிசைன் பண்ணோம். பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். ஸோ அந்த கண்டிஷன்ல போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்.